ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப், ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் எழும்பும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5:20 கிட்ட கண்ணு முழிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சோம்பேறித்தனமாக படுத்துட்டு இருந்துட்டு அப்படி ஒரு 5:45க்கு போல் தான் வந்து பார்த்திங்கன்னா சரி டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். பால் கறக்கிறதுக்கு வந்து தோட்டத்தில் வேலை செய்கிற பையனே வந்து பால் கறந்துடுறாரு. இப்போ நான் சென்னை போனதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் வரப்போ மட்டும்தான் நான் பால் கறப்பேன். மற்ற டைம்லாம் அந்த பையனே கறந்துருவான். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் டைம்லாம் நீயே கறந்துருதுன்னு சொல்லிடுறது. ஈவினிங் டைமில் எப்போயாவது முடியல அப்படின்னா மட்டும்தான் நான் இப்போ வந்து பால் கறக்கிறேன். அவன் வந்து பால் கறந்துட்டுருக்கார். நான் வந்து டோர் திறக்கும் பொழுதே பார்த்தேன் பால் கறந்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மெயின் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்றது, அப்புறம் அந்த டாகை வந்து ஃபுல்லாக அவுத்து விடுறது, இந்த வேலையெல்லாம் இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டே இன் மை லைஃப் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் விலாகில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்கள நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஹோம் சீசன் வித் லவ் அபியக்கா போய் பார்த்தீங்களா அப்படின்ற கொஷின் தான். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லைக் இருக்கக்கூடிய கமெண்ட் கூட அதுதான். சரி, நான் வந்து இதை பற்றி விலாகில் ஷேர் பண்ண வேண்டாமே, ஏன்னா நம்ம பேசிக்கிறோம், பட் ஆனால் அதையே நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நிறைய பேர் ரொம்ப அக்கறையாக கேட்டிருந்தீங்க, அதுக்காக ஒரு ரிப்ளையாக நான் கொடுத்துட்றேன். நான் போய் பார்த்தேங்க. சென்னையில் இருக்கும்போதே நாங்கள் 3 முறை வந்து பார்த்துக்கிட்டோம். 3வது முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் அக்கா வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம எவ்வளோ நம்ம வெளியிலேருந்து நம்ம அவங்கள வந்து கன்சோல் பண்ணாலும் ஆறுதல் கொடுத்தாலும் அவங்களா வந்து கன்சோல் பண்ணிக்கிட்டு அதை விட்டு அவங்க வெளியில் வரணும். ஏன்னா அவங்க தான் அந்த இடத்துல வந்து சர்வைவ் ஆக போகிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் பேக்கப்பில் வந்து எங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அவங்களோட வீடியோஸில் அவங்க எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தான் கிச்சனில் போயிட்டு வேலையை பார்க்கணும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட போகிறேன். அதுக்கு வந்து நான் அகரோட காஃபி மேக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி போடலாம். இது கூட வந்து ஒரு குட்டி காஃபி பீன் வந்து கிரைண்ட் பண்ணக்கூடிய கிரைண்டரும் வச்சுருக்கேன். இதை பற்றின ஒரு ஹோல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காஃபி மேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பேக் சைடு வந்து ஒரு நமக்கு வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வித்ஹோல்ட் பண்ணும். நீங்கள் நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 days or 5 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். இதுக்குன்னு ஒரு இடம் அழகாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் காஃபி போடுற அந்த டென்ஷனே இல்லாமல் நம்ம காஃபி போட்டுக்கலாம். முக்கியமாக நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு நல்லா ஃபர்த்தியாக வந்து நீங்கள் உங்களோட காஃபி வந்து போட்டுக்க முடியும். நான் வந்து மோர் தென் 3 months கிட்ட வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இப்போ இந்த காஃபி கிரைண்டர் வந்து பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம காஃபி பீன் வாங்கி வச்சுட்டு ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நம்ம அதை கிரைண்ட் பண்ணி போடுறப்ப அந்த அரோமாவே வேறு லெவலில் இருக்குது. நான் ஹோம் பிளெண்ட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் இப்போ நான் காஃபி பீன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா ரிவ்யூஸ் பார்த்து தான் நான் வாங்கினேன். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அழகாக இது மாதிரி காஃபி பீன் உள்ளே போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பவுடராக உங்களுக்கு வந்து அரைச்சி கொடுத்துருது. இந்த மாதிரி நம்ம 2 days ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா ஸ்ட்ராங்காக யாரெல்லாம் இந்த காஃபி ஃபில்டர் காஃபிலாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் வந்து இந்த கிரைண்டர் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே மெட்டல் ஃபெனல் வந்து கொடுத்துருவாங்க. இதில் தான் நீங்கள் காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணணும். அழகாக உங்களுக்கு தேவையான காஃபி பவுடரை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நீங்கள் அழகாக ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெஷினில் கொண்டு போயிட்டு இன்சர்ட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு அழகாக இன்சர்ட்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பக்கம் வந்து நம்ம லைட்டாக டர்ன் பண்ணோம் அப்படின்னா அழகாக லாக் ஆயிரும். இங்கே வந்து கண்ட்ரோல் நாப்ஸ்லாம் இருக்குது. பவர் செலக்டர், காஃபி செலக்டர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பம்ப் கண்ட்ரோல் ஸ்விட்ச் இருக்குது. இப்போ வந்து நம்ம பவர் செலக்டர் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். இப்போ தெர்மோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபிக்கு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட டிகாஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் ட்ரிப் ட்ரே. இதில் தான் நம்ம வந்து அந்த எக்ஸஸ் அந்த காஃபி ஏதாவது நமக்கு சிந்துது அப்படின்னா இதில் வந்து கலெக்ட் ஆகும். நம்ம வந்து இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். காஃபி மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் வந்து அட்டைன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் செலக்டரே வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். அந்த காஃபி டிகாஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அப்படியே க்ரீமியாக கிடைக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்த்தியான காஃபி குடிக்கணும், இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெஸ்ஸாக குடிக்கணும், இல்லை ஒரு கோல்ட் காஃபி
காஃபி குடிக்கணும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சொல்யூஷன் வந்து இந்த காஃபி மேக்கர்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அந்தளவுக்கு எவ்வளோ திக்காக உங்களுக்கு எவ்வளோ க்ரீமோடு வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். பயங்கர ஃபர்த்தியாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு ஒரு காஃபி குடிக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து இந்த காஃபி மிஷினுக்கு வந்து நீங்கள் போகலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து நாங்கள் காஃபி போட ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டான காஃபி பவுடரே வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நேற்று நீ போட்டு கொடுத்தியா, அதுவே கொடுன்றாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த காஃபி மிஷின் வந்து சென்னையில் தான் வச்சுருந்தேன். இப்போ இந்த லீவுக்கு வரும்பொழுது இங்கே தூக்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீம் நமக்கு மேலே இருக்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ க்ரீமியாக இருக்குது. அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்த்தர் இருக்குது. இங்கே பாருங்கள் அழகாக நீங்கள் வந்து ஃபர்த் பண்ணிக்க முடியும். உங்களோட காஃபியை நல்லா நுர பொங்க நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நதின் சித்து தான், அம்மா எனக்கு வந்து நல்ல நுரையோடு கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க நல்ல ஃபர்த்தியாக வந்து நான் அடித்து கொடுத்துருவேன். நீங்கள் பாருங்களேன் அப்படியே எவ்வளோ நுர பொங்க, அதாவது காஃபியும் உங்களுக்கு ஆறாது, நல்லா கொதிக்க நல்லா சூடாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபர்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிளாக் காஃபி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டண்ட்டில் வந்து பிளாக் காஃபி நான் போட மாட்டேன். இந்த மாதிரி போடுறது தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம் பார்த்திங்களா. இப்போ டிகாஷன் எடுத்து ஃபில்ட்ரு காஃபி இதில் போடுறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் வந்து குடிப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து காஃபி பீனுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த காஃபி மிஷினோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த காஃபி மிஷின் தான் கை கொடுக்குது. அழகாக ஒரு இடம் செட் பண்ணி தூக்கி வச்சிட்டேன். நான் நேற்று வந்து ஒரு ப்ரெட் வந்து பண்ணேன். அந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கு ஒரு 110லேருந்து ஒரு 125 ml வந்து நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை கூடயே வந்து நான் பால் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 1.5 டீஸ்பூன் வந்து மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 225 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மைதா மாவை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மாவு வந்து பிசைஞ்சிருங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கக்கூடாது. எப்படின்னா நமக்கு வந்து கையில் வந்து பிஸ்குன்னு ஒட்டுற அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் ப்ரெட் வந்து நல்லா வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன். பட்டர் சேர்த்து மறுபடியும் நல்லா ஓட விட்டுட்டேன். நல்லா வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா இதாகிடணும். உங்களுக்கு இங்கே மாவு பார்க்கும்போது கெட்டியாக தெரியும், பட் வந்து பயங்கர லைட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன் அப்படியே ரொம்ப லேஸாக இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும். இது வந்து நம்ம கையில் அடிக்க முடியாத கௌதமி, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் வேணுமா அப்படின்னா ஸ்டாண்ட் மிக்சர் எல்லாமே பண்ண முடியுங்க. ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் நமக்கான வேலைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கையிலேயே பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லா வரும். நான் லாஸ்ட் டைம்லாம் கையில் தான் மாவு பிசைஞ்சு பண்ணேன். அந்த டைமும் நல்லா வந்தது. பட் நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெட் பண்ணேங்க. எங்கள் நாய் கூட சாப்பிடல, தெரிச்சு ஓடிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து கொண்டு போய் மாட்டுத்தாளியில் ஊற வச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை நான் உங்களுக்கு ஒரு சூப்பராக ப்ரெட்டு பண்ணி காட்டுறேன்னு சொல்லி தான் நான் இந்த ப்ரெட்டு பண்ணேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எனக்கே பெருமையாக இருந்ததுங்க. எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் பிச்சு தானம்லாம் வழங்கிட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. குழந்தைங்களுமே அம்மா சூப்பராக பண்ணிட்டீங்கம்மா அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் இதுக்காக நான் செலவு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 150 ருபீஸ்க்கு இந்த ப்ரெட் நம்ம வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்கிறத காட்டணுங்கிறதுக்காக என்னென்னவோ ஆங்கிள்லாம் வச்சு எடுத்தேன். பட் என்னால் அது எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது, நான் எவ்வளோ என்னால் விஷுவலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன்றது தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மாவு வந்து நல்லா கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும். ரொம்ப வந்து கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம என்னடா மாவு இவ்வளோ லூஸாக வைக்கிறோமேன்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து பேக் ஆகி வரும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். நேற்று நான் தலைக்கு குளிச்ச இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சூடாக அப்படியே வந்து ப்ரெட்டு கரெக்டாக இருந்தது. நான் உங்களுக்கு காமிச்சே ஆகணும் அந்த டைமில் அப்படின்ட்டு நான் எடுத்து காமிச்சேன். ஆனால் ஒரு நாள் 2 நாள் இருக்கும்போது கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் வந்து லைட்டாக அந்த கொஞ்சம் ஹார்ட் ஆகுது. பட் ஒன்ஸ் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொஞ்சம் அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் உங்களுக்கு இன்னொரு முறை வந்து ரொம்ப ப்ராப்பராக அந்த ரோலிங்கில் என்னால் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அழகாக ஒரு பர்கர் ப்ரெட் வந்து நான் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அந்த மாதிரி ரெசிபீஸ் வேணுமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்னொரு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன்.
நம்ம சித்து வந்து பார்த்திங்கன்னா குடுன்னு வந்து பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டார். வேஸ்ட் பண்ணாதடான்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த டெக்ஸ்சர் தான் நான் காட்டணும்னு நினச்சேன். சித்து வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னா நதின் ஏற்கனவே ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டே போயிட்டான். இந்த ப்ரெட் வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். நான் அளவுகள் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் நம்ம சக்கரை ஆட் பண்ணோம் இல்லைங்க, மறுபடியும் ஃப்ளார் கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ப்ராப்பராகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் குருமா வைக்கலான்னு நினச்சேன். குழம்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த நைஃப் வந்து ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் நாமக்கல்ல தான் ரேவதி அக்கா கூட எங்கேயும் ஷாப்பிங் போகிறப்ப தான் பார்த்தேன். ஒரு 50 ருப்பீஸ்க்குள்ளே தாங்க இருக்கும். பட் ஆனால் எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சென்னையில் வச்சுருந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நைஃப் வந்து சுத்தமாக கட் பண்ணவே முடியல காய்கறி. இந்த டைம் வரும்போது ஞாபகமாக எடுத்துகிட்டு வரணுமேனு எடுத்துகிட்டு வந்தேன். எங்கே போய் நம்ம அவசரத்துக்கு வாங்க முடியும், இங்கே வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே தூக்கிட்டு போனேன், அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரேன். இப்போ எனக்கு இதுதான் பெரிய வேலையாக இருக்குது. பாதி விஷயம் இங்கே வச்சுருப்பேன், பாதி விஷயம் அங்கே வச்சுருப்பேன். நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இது அங்கே இருக்கே அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்கும். ஆனால் இந்த 1 மந்த் லீவ் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் நிறைய திங்ஸ் இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளாராகவே வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா காய்கறிகளுக்குமே பெஸ்டிசைட் ஆட் பண்ணுற மருந்துகள் நிறைய கொடுக்குறாங்கங்க. ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து ஆகணுங்கிற மாதிரி தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சுடுதண்ணில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணி அதில் நல்லா தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளால் மேக்ஸிமம் இப்படி தான் பண்ண முடியும். சுத்தமாக இந்த காய்கறிலாம் தவிர்க்கவே முடியாது. எங்கள் வீட்டில் வந்து இது எதுக்கு எவ்வளோ தடவை மருந்து அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது இல்லைங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்குது, வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். மயோ குட்டியும் காலையில் எந்திரிச்சிட்டா நேரமாகவே. இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் குழம்புக்கான அந்த சாந்து வந்து அரைக்கலான்ட்டு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி தூள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் அரைச்சேன். நிறைய பேர் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. நான் இதில் ரெசிபி வந்து இதுக்கு முன்னாடியே நம்மளோட ரெசிபி சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அதோட வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா கரையணுங்க. அந்த கரையிற சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரும் நம்ம சேர்த்துக்கணும். காலிஃப்ளவர் சேர்த்து அந்த உப்பு, காரம் இதோடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்லங்க சாந்து, தேங்காய், பூண்டு, கொத்தமல்லி தூள்லாம் சேர்த்து அந்த சாந்தும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வேணும்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் நீங்கள் இறக்கிடுங்க. உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான குழம்பு, சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து எங்கள் மாமியார் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்களோட மெத்தடில் தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி அப்புறம் வந்து ரசம் வந்து வச்சேன். நான் வந்து காய்கறி வந்து நான் கிளறும்போது வந்து நான் கொஞ்சம் ஆங்கிள் இப்படி அப்படி செட் பண்ணி பார்க்கலாமேன்னு உங்களுக்கு செட் பண்ணேன். பட் ஆனால் எப்படியும் செட் பண்ண முடியல. சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நம்ம சித்து எந்திரிச்சு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக்கி கூட தான் விளையாடுவான். இவன் பிறந்ததுலேருந்து இங்கே தவிர்த்து பழகுனதுலேருந்து ராக்கி கூட விளையாண்டுட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணாலுமே ராக்கி எதுவுமே சொல்லாதுங்க, கடிக்காது, ஒன்றுமே பண்ணாது. பட் நதின் வந்து கொஞ்சம் லைட்டாக தொட்டாவே ஒருமா. அது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அவன் என்னென்ன பாடுபடுத்துகிறான்னு பாருங்கள். ஏறி மேலே உட்காந்துக்கிட்டு சவாரியெல்லாம் போவான். அப்போவுமே ராக்கி கம்முன்னு தான் இருப்பான். ராக்கி யாரை பார்த்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மயோ. ஏன்டா டேய், நான் வந்து எவ்வளோ சீனியரு, என்னை வெளியில் உட்கார வச்சுருக்காங்க, உன்னை மட்டும் உள்ளே உட்கார வச்சுருக்காங்களேன்ற மாதிரி தான். ஆனால் வந்து மயோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வெளியில் விளையாண்டாலும் கொஞ்சம் நேரம் போய் அவன் பெட்டில் படுத்து புரண்டு எந்திரிச்சு வந்தால் தான் அவனுக்கு நிம்மதியே. இப்போ நேற்று தாங்க பெட்டெல்லாம் வாஷ் பண்ணி வேறு போட்டோம். வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு கொண்டாந்து வச்சோம். ஐயா வந்து நல்லா டாக் கூடலாம் விளையாண்டுட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கே உள்ளே வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு பால் குடிச்சிட்டு அப்போ கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பான், இல்லை வெளியில் போய் விளையாடுவான், ஸ்கூட்டர் ஓட்டுவானுங்க, ஏதாவது ஒரு வேலை அவங்களுக்குன்னு வச்சுருப்பானுங்க. அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணுவானுங்க. இன்னும் நதின் வந்து ப்ரஷ் பண்ண வரவே இல்லை. நதின் வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி தாங்க. அவனை ப்ரஷ் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு.
சித்து வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து பாலுக்கு வந்து உட்காந்துருவான். ஆக்சுவலாக எனக்கு ஈவினிங் தான் நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ நதின் தான் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு வாங்கினா. இங்கே லோக்கலில் திருச்செங்கோட்டில் தான் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது வந்து 100% வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கிட்டு வந்தது தான். ஏன்னா காலையில் டைமில் உங்களை மில்க் குடிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தது தான். நதின் தான் எல்லாமே சூஸ் பண்ணான். வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் மறுபடியும் வந்துட்டு தான் நான் செக் பண்ணேன். ஸ்டோரி மாதிரி டேக் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தேன். ரிச்சூஸ் அப்படின்னு நினைக்கிறேங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பீட்ரூட் மால்ட்டு, அப்புறம் வந்து ராக்கி சாக்லேட் மிக்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. இதுதான். இது எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். பேன் கேக் மிக்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நான் ஒரு 4 தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களுக்கு பால் குடிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் பனங்கற்கண்டு தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நிறைய இதில் சுகரை ஆட் பண்ணல. வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குமே தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணாலும் அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மையோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தயிர் வந்து அடித்து வச்சேன். இன்னும் வந்து வெண்ணெய் எடுக்கணும். அது ஒரு ஓரமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 நிமிஷம் அடித்தா தான் நல்லா திரண்டு வரும். அதனால் 1 நிமிஷம் இப்படி போட்டு ஆஃப் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் இந்த பார்சல் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுங்க. அதாவது எங்களோட போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வாங்கி எங்களோட பார்ட்னர் அங்கிள் வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அது இன்றைக்கி காலையில் தான் வந்து டிரைவரை நட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தாங்க. ஓகே, எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே கழுவி தண்ணி பிடிச்சி வை, 2 நாள் நல்லா தண்ணியில் இருக்கட்டும். அந்த தண்ணி கொஞ்சம் அந்த பானை புது பானை உரியும் இல்லைங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் தூக்கிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வந்த கையோடவே தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்து நல்லா வழியாக தண்ணி ஊற்றி வச்சேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சொயின்னு சவுண்டு உள்ளேருந்து பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. அதாவது தண்ணி வந்து இழுக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த வெயிலுக்கு வந்து கரெக்டாக எங்களுக்கு இந்த பானை வந்து அமைஞ்சுது. அழகாக டேப் வச்சே கொடுத்துட்டாங்க பாருங்கள். நம்ம டேப் வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே குடிச்சிக்கிற மாதிரி. இல்லைனா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்லங்க, அந்த மூடி திறந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரை போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டேப்பில் அழகாக ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, நல்ல ஆப்ஷனாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, நம்மளோட கடமை வந்து சொன்னாங்களா செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நம்ம சித்து வந்து பார்த்திங்கன்னா ரேவதி அக்காட்ட வந்து வீடியோ கால் பேசிகிட்ருக்கார். நான் வந்து நார்மல் காலில் இருந்தேன். உடனே ஒரு வீடியோ காலுக்கு மாற்றி விட்டு பேசிகிட்ருக்கார். சரி, என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி எடுத்தெல்லாம் ஊற்றி வச்சிட்ருக்கேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங்லேருந்து அந்த ரொட்டீன் வந்து போச்சு. நீங்கள் வந்து அந்த காலிஃப்ளவர் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ரெஸ்ட்டுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 hours நல்லா தூங்கினேன். அதுக்கப்புறம் தான் சிங்க்கு அதெல்லாமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிம்னி வந்து நான் எப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 months 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தொடச்சிது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்து எனக்கே ஐயோன்ற மாதிரி இருந்தது. சரி, இன்றைக்கி இது அட்லீஸ்ட் துடைப்போன்னு கை வச்சது தான். எனக்கு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரிலங்க. சட்டுன்னு போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா போஷ் கம்பெனியோடது. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கேஜெட்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து தேவையான பேசிக் விஷயங்கள்லாம் நம்ம வச்சுருக்கோன்னா அதுக்கான க்ளீனிங்க்குன்னு அந்த லிக்விடுக்கும் நம்ம ஒரு பாடு செலவு பண்ணி தான் ஆகணும். டைல் கிளீனர், டேப் கிளீனர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்னி கிளீனர், அப்புறம் வந்து ஸ்டவ்வுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாடு வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கியே ஆகணும். ஆனால் வந்து அது அழகாகவும் க்ளீன் பண்ணியும் கொடுக்குதுங்க. நான் வந்து தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்குது. அதெல்லாம் இல்லைன்னா இதுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம சர்வீஸ் கூட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு போனாங்கன்னாவே 2000 3000 தையல் தீட்டிடுறாங்க. அதனால் நான் மோஸ்ட்லி நம்மளே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணது தான். நான் ஏதோ ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணேன். அதாவது நீங்கள் ஒரு டைம் க்ளீன் பண்ணியாலும் அது போகவே இல்லைங்க. 7-8 வாட்டி வந்து நல்லா தேய்ச்சி தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து க்ளீன் பண்ணி முடித்தோன்னே கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. இதுவே நம்ம அந்த எக்ஸாஸ்டிங் ஃபேன்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த டைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பழைய கிச்சன்லாம் இருக்கப்போ அந்த மாதிரி தான் வச்சுருந்தது. அதெல்லாம் அந்த ஃபேனை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அதுக்கு வந்து இது எவ்வளோ பரவாயில்லைங்கிற மாதிரி அந்த ஆயில் வந்து இதில் வந்து அழகாக இது மாதிரி தனியாக வந்து செப்பரேட்டாக கிடச்சிருங்க. அதை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து மாட்டிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் நானும் நதினும் வந்து ஒரு வாட்ச் சர்வீஸ் கொடுக்கலான்னு போனோம். அப்புறம் அப்படியே வந்து இந்து தான் ஆக்சுவலாக சொன்னேன், இந்த பொட்டிக் ரொம்ப நல்லாயிருக்கும்க்கா, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ரூவான்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டில் ரீசெண்டாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டிசிஎம்எஸ் பக்கத்துலேருந்து உள்ளே கொஞ்சம் சந்தை எடுத்தோம் அப்படின்னா இருக்குங்க. ஆக்சுவலாங்க சூப்பராக இருந்ததுங்க கலெக்ஷன்ஸ். என்னால் கலெக்ஷன்ஸ் ஒழுங்காக காட்ட முடியல, சும்மா அப்படியே யதார்த்தமாக வீடியோ எடுத்தது தான்.
ரொம்ப நிறையா, அதாவது ரெடிமேடாகவும் நிறையா குர்த்தி செட்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரியான செட்ஸும் நிறையா இருந்தது. அப்புறம் சாரீஸ்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருந்ததுங்க. நம்ம நதீன் குட்டி பாருங்க இங்கே சுற்றிட்டுருக்க சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பொட்டிக் கலெக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி, த்ரெட் எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒரு சாரீ நான் வாங்கினேன். கண்டிப்பாக நான் போடும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். எங்களோட ரிலேஷன் ஒரு மேரேஜ் வருது. ஒரு பட்டு சாரியே கட்டுறது கொஞ்சம் டிசைனர் மாதிரி கட்டணுமேன்னு வாங்கினேன். நீங்கள் திருச்செங்கோட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் என்னோடய டே வந்து எண்டாச்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.